நம்ம சேனல்ல 1 lakh worthல ஒரு கேமிங் லேப் தான் இன்னைக்கு வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ வெல்கம் பேக் गाइस. நான் தான் டிகே. சோ இந்த வீடியோ ஒரு குட்டி என்ட்ரி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பா எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற இந்த 1 lakh worth உள்ள கேமிங் லேப்டாப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Asus ROG Strix G15 அப்படிங்கற இந்த லேப்டாப் தான். இந்த லேப்டாப் மெயினா பில்ட் பண்ணதோட காசு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முழுக்க கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படினு தான் சொல்லும். வெல் டிலே பண்ணாம இந்த லேப் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த லேப் அன்பாக்ஸ் பண்ண உடனே நான் நோட்டீஸ் பண்ண அதாவது என்ன அட்ராக்ட் பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்போட ஸ்ட்ரக்சர் தான். இந்த லேப்போட டிசைன் ஃபுல்லாவே BMW இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் Asus and BMW இவங்க ரெண்டு பேர் கொலாப் பண்ணி தான் இந்த லேப்டாப்போட ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த லேப்டாப் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதோட எக்ஸ்டீரியர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஆல் அரௌண்ட் 2.30 வெயிட் இதோட லேப்டாப்போட முழு வெயிட்டு. 2.90 இருக்கிறதுனால மோஸ்ட்லி வெளில எங்கன்னா கேரி பண்ணிட்டு போகணும், இல்லை நாங்கள் ட்ராவலிங் டைமில் நான் கேமிங் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது. இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் லேப்போட. ஏன்னா இப்போ எடுத்த உடனே லேப்போட டிஸ்அட்வான்டேஜே சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும். அந்த ரீசனால தான். ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது USB 3.0 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 போர்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஹெட்ஃபோன் அண்ட் மைக் ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே ஒரு லேப்டாப் அப்படின்னா இந்த லேப்டாப்போட அவுட்டர் பாடி ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் அண்ட் மெட்டலால் தான் மேடப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பிளாஸ்டிக்காக மேடப் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் மேடப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். என்ன ரீசனுக்காக அப்படின்னா 1 lakh worth உள்ள லேப்டாப்பு அந்த அளவுக்கு ஒரு மட்டமான பிளாஸ்டிக்ல உருவாக்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கேமிங் லேப்டாப் அப்படின்றதுனாலே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்புறேன். ஸோ எல்லா லேப்டாப்ஸ்லையுமே வந்து இந்த ஜாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ரீசன்னால அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் மற்ற ஒரு சில ரீசன்ஸ்னாலையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக கேமிங் லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜாக்ஸ், இதோட கீபேட்ஸு அண்ட் போர்ட்ஸ் எல்லாமே பேக் சைடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லேப்டாப்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அண்ட் இதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 2 ஹீட் வென்டிலேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன்ஸ் யூஸ் பண்ணும்போது இதோட ஃபேன்ஸோட சவுண்டுமே கொஞ்சம் எக்ஸஸாக கேட்குது. அதுவுமே ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் எந்த அளவுக்கு 12 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இந்த ஃபேன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த ஹீட் வென்டிலேட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த கூலர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ரீசனுக்காக தான். பயங்கர வெயிட்டா இருக்கு. ஸோ இந்த ஹீட் வென்டிலேட்டர்ஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போகிறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா C டைப் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த C டைப் பின் வழியா நீங்கள் டேட்டா மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும். அண்ட் உங்களோட மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு சார்ஜ் எல்லாமே ஏற்ற முடியாது. சார்ஜ் எல்லாமே ஏறலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த ரீசனால தான் சொல்கிறேன். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் கொடுக்குறாங்க. இது வரையுமே நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஈத்தர்நெட் போர்ட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் 10 Mbps ஸ்பீட்லேருந்து 1000 Mbps ஸ்பீட் வரைக்குமே உங்களோட இன்டர்நெட்டை இந்த லேப்டாப் வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க, கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பேக் சைடுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ் எகிரும்போது இந்த ஹீட் எல்லாமே வெளில எடுத்துகிட்டு போய் லேப்பை கொஞ்சம் கூல் அவுட் பண்ணுறதுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸுமே லேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. And இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுலயுமே வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ்மே வந்து வேற லெவல்ல இருக்கு.
இதோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால தான் மேடப் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஸ்ட்ரக்சரு அண்ட் இதோட டிசைன் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ரீசன்னாலேயே இந்த லேப் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே தாண்டி நம்ம கேமிங் லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம், எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம், இந்த ஸ்ட்ரக்சரு இந்த கலரு இதெல்லாமே தாண்டி ஜென்ரலாக ஒரு கேமிங் லேப்டாப் கெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் இதோட டெஸ்க்டாப்போட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தான் ஒரு கேமிங் லேப்டாப்க்கு பேசிக்கான விஷயம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த விஷயத்தில் கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. 4GB கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஓவரால் டெஸ்க்டாப் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேற லெவல் பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நார்மல் லேப்டாப்போட இன்னும் பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது GeForce GTX 1680 Ti ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்போட டெஸ்க்டாப்போட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக பக்காவாக சொல்லியாச்சு. அதாவது இதோட டிஸ்பிளே, அதாவது இந்த எக்ஸ்டீரியர்ஸ் நல்லா பார்த்தாச்சு. இன்டீரியர்ஸ்க்கு போயிடலாம். இன்டீரியர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கார்னர் எட்ஜ் 15.6 இன்ச்சஸ் எல்இடி டிஸ்பிளே. ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.9, அதாவது நம்ம யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுற அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். ஸோ 16.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வெல் இதில் என்ன அப்படி டிஸ்பிளேல அப்படி என்ன புதுசாக என்ன அப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 170 டிகிரி வரைக்குமே நீங்கள் ரொட்டேட் பண்ணால் கூட உங்களோட டிஸ்பிளேல இந்த லைட்டு இதை சன்லைட் இதெல்லாமே படும்போது ஆன்டி கிளேர், அதாவது ஆன்டி கிளேர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கிளேர் அந்த அளவுக்கு அடிக்காது அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லும். நீங்கள் கேமிங் விளையாடும் போது இல்லை சம்திங் ட்ராவலிங் டைமில் நீங்கள் கேமிங் விளையாடும் போது இந்த லைட்டு ஃப்ளேர்ஸ் இதெல்லாமே வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாமே பார்க்கும்போது சைடில் கிளார் அடிச்சதுனால நமக்கு கடுப்பாக இருக்கும். இந்த ஆன்டி கிளார் டிஸ்பிளேல கொடுத்துருக்கிறதுனால ஒரு மெயின் பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக தரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதோட கீபேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் லைட் கொடுத்துருக்காங்க. பேக் லைட்னா நார்மல் HP டெல்லில் கொடுத்துருக்க மாதிரி ஒயிட் லைட்ஸ் எல்லாமே கொடுக்கல. ஸோ RGB பேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, RGB LED பேக் லைட்ஸ். ஸோ இந்த பேக் லைட்ஸ் வச்சு நீங்கள் வேற லெவலில் காட்டலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோவில். ஸோ இந்த டிஸ்பிளேஸ் பேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீபேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் இன்டீரியருமே ஒரு நியூ டிசைன், அதாவது நியூ லுக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்தாச்சு, இதோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் சாஃப்ட்வேர் எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமே தான் இருக்குது வெயிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 10th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரீ இன்ஸ்டால் விண்டோஸ் 10 சாஃப்ட்வேர்ஸ் இதோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 16GB, ரோம் பார்த்தீங்கன்னா 1TB வரைக்குமே இருக்குது. அண்ட் மெமரி ஸ்லாட்ஸ் 2 எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதில் 32GB மெமரி வரைக்குமே நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லேப்டாப்போட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 அப்படின்றது தான் இந்த லேப்டாப்போட பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லேப் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்காவான வேற லெவல் லேப் அப்படின்னு தான் சொல்லும். ஒரு கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு லேப் இல்லையா. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு இந்த லேப்பை வாங்கக்கூடாது அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏன்னா கேமிங்கோட ஸ்பீக்கர்ஸ் இதோட நான் இதெல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், கேம் விளையாடி பார்த்துமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே இந்த கம்மிங் வீடியோஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதோட டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குது.
இன்டீரியர்ஸ் வேற என்னென்ன இருக்குது, அதாவது சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்ஸில். ஸோ கனெக்டிவிட்டியுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் ஸ்பீடுமே உங்களுக்கு கிடைக்கும் கனெக்டிவிட்டி Wi-Fi மூலிமா. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ளூடூத் வெர்ஷன்ஸ் தான், ஈஸியாக உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல லேப்டாப் நீங்கள் 1 lakh பட்ஜெட் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, கேமிங் லேப்டாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு வேறு லெவல் லேப்டாப்பு. ஜென்ரலாகவே எல்லா கேமிங் லேப்டாப்லையுமே இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர். நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகாமல் இருக்கும். அண்ட் மல்டி டாஸ்கிங் அப்படின்ற விஷயமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ஜ் போடலை அப்படின்னா இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த லேப்டாப்போட ட்ராபேக்ஸு. வெளியே நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல கேமிங் லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை ஒரு லேப்டாப் வாங்கணும் கெட் பண்ணணும் அப்படின்ற பிளானில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஒரு கரெக்டான ஐடியா தேவைப்படும். உங்ககிட்ட வியூவர்ஸ் உங்ககிட்ட எதனா கண்டென்ட்ஸ் இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதோட என்ன கண்டென்ட்ஸ் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்ததுன்னா அதை பற்றியுமே ஒரு வீடியோ போடலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இட் இஸ் குட் பை ஃப்ரம் DK.